நம்ம ஒரு ஸ்டோரி போடணும், அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 2A சுவிட்சுக்கு எதுக்காண்டி இத்தனை கலரில் ஒயர் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே தெரியும், சிவப்பு கலரும் பார்த்தீங்கன்னா வந்து நீல கலரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்சில் கொடுத்துருக்கோம், அது டீப் லைட் சுவிட்ச். அடுத்த சுவிட்சில் பாருங்க மஞ்சள் கலரும் நீல கலரும் கொடுத்துருக்கோம், அது பார்த்தீங்கன்னா ஃபேனுக்குள்ளது. நம்ம 2A சுவிட்சுக்கு லைன் கொடுக்கச்சுல ஆப்போசிட் லைன் கொடுத்தா தான் வந்து சுவிட்ச் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து கலர் ஒயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கோம், ப்ளூ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். அதே ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து 2A சுவிட்ச் போட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பாருங்க அந்த ஃபேனுக்கு போட்டதும் நம்ம வந்து லைட் பாயிண்ட் போட்டதும் இந்த சுவிட்ச் வந்து நேராக இதில் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க. 2A சுவிட்சில் இதில் பாருங்க அப்படி தலைகளை கொடுத்துருக்கேன் பாருங்க. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் கொடுத்துருக்கோம். ஃபேனுக்கு கொடுத்த 2A சுவிட்சிலையும் பார்த்தா தெரியும், அப்படி தலைகளை தான் கொடுத்துருக்கோம். இப்படி கொடுத்தா மட்டும்தான் 2A சுவிட்ச் லைன் வேலை பார்க்கும்போது ரெண்டு சைடு சுவிட்சுமே ஆன் பண்ணி வச்சுட்டு வேலை பார்க்கலாம். அப்படி இல்லை ரெண்டு சைடு சுவிட்சுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேலை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது 2A சுவிட்ச் வேலை பார்க்கும்போது எந்த சுவிட்ச் ஆன்ல இருக்கு ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி தெரியாது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து ரெண்டு சைடு சுவிட்சுமே ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா லைன் வராதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டு சைடு சுவிட்சுமே ஆஃப் பண்ணி வச்சாலும் லைன் வராது. அதே சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஆன்லேயும் ஒரு சைடு ஆஃப்லேயும் இருந்துச்சு அப்படின்னா லைன் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். 2A சுவிட்ச் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி லைன் போட்டிங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் 2A சுவிட்ச் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு. இதே 2A சுவிட்சில் நேருக்கு நேர் கனெக்ட் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும்.